அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களின் நலன் கருதி டிஆர்பி, எஸ்ஆர்பி, பிசி உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் சயின்ஸ் பாடப்பகுதியில் முக்கியமான வினாக்கள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இதில் பாருங்கள், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2,4,5-T ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அமிலம், அது கரெக்டு. IBA இண்டோல் ப்ரோபைனாயிக் அமிலம், இதுவும் கரெக்டு. IAA இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம், அதுவும் கரெக்டு. 2,4-D பாருங்கள், ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் இருக்குது. அப்போ இது வந்து 2,4-Dனா ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். ஸோ அதனால் இது மட்டும் தவறானது. சரிங்களா? அடுத்து, நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது தைமஸ் சுரப்பி. ஓகேங்களா? முக்கியமான கேள்வி தைமஸ் சுரப்பி. சரிங்களா? மேக்ஸிமம் இதெல்லாம் ஹார்மோன்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயமாக கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ ஹார்மோன்கள் டாபிக் நல்லா படிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஹார்மோன்கள் டாக்டர் ஃபங்க் வந்து ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் இருக்கும். இந்த நாளமில்லா சுரப்பிகள்லாம் பிடிஓடி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, ஆர்டினல் சுரப்பி, இதெல்லாம் இருக்கும். இதை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து, கருப்பை சுருங்குவதை தூண்டி குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன், இதெல்லாம் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் அதாவது மகப்பேறு அடையும் போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பை வந்து நல்லா ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக பண்ணிவிட்டு குழந்தை பிறப்பதை வந்து எளிதாக்கும். இது ஆக்சிடோசின், அந்த ஹார்மோன் பேர் ஆக்சிடோசின். ஓகேங்களா? அடுத்து, சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிளத்தல் இந்த வகைக்கு என்ன இதுன்னு பாருங்கள். அதை பார்த்தோம்னா பாருங்கள், ஆப்ஷன் வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ ஜிம்னோ அப்படின்னா என்னது? ஜிம்னோஸ்பெம்கள்னால் திறந்த விதை, அதாவது ஜிம்னோ. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்னா, ஜிம் வந்து எப்பவுமே ஓப்பன் பிளேஸில் இருக்கும். ஸோ ஜிம்னா திறந்த விதை தாவரங்கள். அப்போ 5வது ஆப்ஷனுக்கு 4வது ஆன்சர். அப்போ இதில் பாருங்கள், இதில் 4 இருக்குது, இது 1 தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஆஞ்சியோஸ்பம்னா மூடிய விதை தாவரங்கள். ஆஞ்சியோ எப்போ பண்ணுவாங்க? ஆஞ்சியோ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக பம்ப் ஆகலை அப்படின்னா ஆஞ்சியோ பண்ணுவாங்க. அப்போ ஆஞ்சியோ என்பது மூடிய விதை, மூடி இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் வந்து மூடி இருக்கு இல்லையா, அந்த ஆஞ்சியோ அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள். ஜிம்னோம்னா ஜிம் வந்து வெளியே இருக்கும், அதனால் திறந்த விதை தாவரங்கள். இதை நீங்கள் வச்சாவே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ மூடிய விதை தாவரங்களுக்கு ஆஞ்சியோஸ்பம் 3, திறந்த விதை தாவரங்களுக்கு ஜிம்னோஸ்பம் 4. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், பிளத்தல் அப்படின்னா அமீபா, மொட்டு விடுதல் அப்படின்னா ஈஸ்ட், துண்டாதல் அப்படின்னா ஸ்பைரோகைரா. இதெல்லாம் வந்து இனப்பெருக்க முறைகள். பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது என்னது? அமீபா. மொட்டிடுதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து, மலரின் இன்றியமையாத பாகங்கள். ஒரு மலரில் என்னென்ன பாகம் இருக்கும்? அள்ளிவட்டம் இருக்கும், புள்ளிவட்டம் இருக்கும், மகரந்தாள் வட்டம், சுலகவட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ மலரில் வந்து பார்த்திங்கன்னா மகரந்தாள் வட்டமும் சூலகவட்டம் இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்பட முடியும். ஸோ அதனால் மலரின் இன்றியமையாத பாகங்கள் அப்படின்னா மகரந்தாள் வட்டம், சூலகவட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலில் கண்டறியப்பட்ட மனித ஹார்மோன் எது? இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிடின். இல்லைங்க, செக்ரிடின் தான் முதலாக கண்டுபிடிச்சது. 1902 EH ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹார்மோனை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? இப்போ முதலில் கண்டறியப்பட்ட மனித ஹார்மோன் செக்ரிடின் 1902 ஸ்டார்லிங் வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து, சைட்டோகைனின் தொடர்பான கூட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சைட்டோகைனா என்னென்னு ஃபஸ்ட் தெரியணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய ஹார்மோன், ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இருக்கு இல்லையா, அதெல்லாம். இது பாருங்கள், என்ன கேள்வி? தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ தவறான ஆன்சர் என்ன? இதில் நடைபெறும் ரிச்மாண்ட் லாங் விளைவினால் தாவரங்கள் விரைவில் முதிர்ச்சியடைகின்றன கொடுத்துருக்க ஆப்ஷன். ஆனால் ஆக்சுவலி என்னது, இந்த ரிச்மாண்ட் லாங் விளைவு என்பது தாவரங்கள் வந்து விரைவில் முதிர்விடுவது தாமதப்படுத்தும். இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது முதலில் எர்ரிங் மீனின் விந்துச்சலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. ஓகே, அப்போ சைட்டோகைனின் ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா எர்ரிங் மீனோட விந்துச்சலிலிருந்து பிரிக்கிறாங்க, அது கரெக்டு. அடுத்து, தேங்காயோட இளநீரில்
அதிகமாக காணப்படும். அப்போ தேங்காய் இளநீர் காணப்படுவது அதிகமாக சைட்டோகைனின். சரிங்களா? அடுத்து பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 4 ஆப்ஷனில் 3 ரைட்டு, 1 தப்பு. அந்த 1 என்ன தப்பு, ஏன் தப்புன்னா ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படின்னா இப்போ தாவரங்கள் வந்து சீக்கிரம் முதிர்ச்சி அடைந்த வந்து தாமதப்படுத்தும். எப்படி நம்ம வயசானாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ்லாம் பயன்படுது இல்லையா, அந்த மாதிரி தாவரங்கள் வயசாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரிச்மாண்ட் லாங் விளைவு பயன்படும். அது வந்து எங்கே இருக்குன்னா சைட்டோகைனில் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ஆப்ஷன் வந்து தாமதப்படுத்தும் போட்டு தான் கரெக்டு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, முதிர்ச்சி அடைந்து போடுறாங்க. ஸோ இதுதான் தப்பு. ஓகேங்களா? அடுத்து இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? அதுக்கு ஆன்சர் வந்து ஏபிஏ, அப்சசிக் அமிலம்னு சொல்லுவாங்க. ஏபிஏன்னா அப்சசிக் அமிலம். சரிங்களா? இறுக்க நிலை ஹார்மோன். அவசரகால ஹார்மோன் அப்படின்னா அட்ரினல் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அவசரகால ஹார்மோன் அட்ரினல் சுரப்பி. இங்கே அட்ரினல் சுரப்பி. அதே நாளமில்லா சுரப்பியாகவும் நினைவுறுப்பாக செயல்படுவது தைமஸ் சுரப்பி. சரிங்களா? இதை பார்த்துக்கணும். அடுத்து அப்போ சைட்டோகைனின் பார்த்தாச்சு. அப்போ இறுக்க நிலை ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏ, அப்சசிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பிஹெச் மதிப்பு இருக்கு இல்லையா. பிஹெச் மதிப்பு என்னென்னு பிரச்சனை. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஹெச் மதிப்பு பற்றி கட்டாயமாக ஒரு ஃபுல் டாபிக் நீங்கள் பார்க்காம அது நீங்கள் பார்த்துக்கணும். டைம் இருந்தால் நான் உங்களுக்கு அந்த இது வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? பிஹெச் மதிப்புன்னா பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு அந்த பிஹெச் அளவீடு வந்து 0 to 14 இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது சாரன்சன். அவர் தான் வந்து கண்டுபிடிப்பார். சாரன்சன் அல்லது சாரன்சன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கேள்வினா கீழ்கண்டவற்றில் இருக்கிற இந்த பொருட்களுடைய பிஹெச் மதிப்பு எதங்க வசதி கொடுன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு நம்ம இதே கொடுத்துட்டேன். சுண்ணாம்பு நீருக்கு பிஹெச் மதிப்பு 12, எரிசோடாவுக்கு 14, சமையல் சோடாவுக்கு 9, கடல் நீருக்கு 8, பிளாஸ்மாவுக்கு 7.4. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசைனா மேலேருந்து வரணும். டிசெண்டிங் அசெண்டிங். ஓகேங்களா? அப்போ அசெண்டிங்னா ஏ சின்னதுலேருந்து மேலே போகுது. டிசெண்டிங்னா ட்ராகன் பெருசுலேருந்து சின்னது வருது. அப்போ இது டிசெண்டிங் ஆர்டர். அப்போ பெருசுலேருந்து சின்னது இறங்க வரிசை தான். ஃபஸ்ட்டு எரிசோடா வரணும். அப்போ 2 ஆப்ஷன். இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பிஹெச் மதிப்பு வந்துடும். சரிங்களா? பிஹெச் மதிப்பு வந்து 0 to 14 இருக்கும். சாரன்சன் கண்டுபிடிச்சிருப்பார். சரியா? இது பாருங்கள், இந்த கணக்கு ரொம்ப 2 முக்கியமானது. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சில் அயனி செறிவு 1×10⁻⁹. அதே போல் பிஹெச் மதிப்புன்னு கேட்கலாம். இப்போ ஹைட்ராக்சில் அயனியோட செறிவு கொடுத்துட்டான் 1×10⁻⁹ கரைசலின் பிஓஹெச் மதிப்பு. இதில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி இந்த வேல்யூ கொடுத்துட்டு பிஓஹெச் மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா இந்த மேலே என்ன இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? 10⁻⁹ +9, 10⁻⁹ -9. சரிங்களா? இப்போ இங்கே என்ன மேலே இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைடு தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு 4.5 பிஓஹெச் மதிப்புன்னு கேட்குறான். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. பிஹெச் + பிஓஹெச் = 14. ஏன்னா வந்து பிஹெச்சோட அளவீடு அதிகபட்சம் 0 to 14 இருக்கும். அப்போ 14லேருந்து 4.5 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனீங்க, பிஹெச் + பிஓஹெச். ஓகேங்களா? அப்போ பிஹெச் மதிப்பு கொடுத்துட்டான். பிஓஹெச்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா பண்ணுங்கள். பிஹெச் + பிஓஹெச் = 14. அப்போ 14லேருந்து இந்த பிஹெச் மதிப்பு கழிச்சோம் அப்படின்னா 9.5 ஆன்சர். சரிங்களா? அது இது ஹைட்ராக்சில் அயனி கொடுத்தோம்னா மேலே என்ன இருக்கோ அதனுடைய ஆல்டர்னேட் தான் வந்து ஆன்சர். சரிங்களா? கட்டாயமாக இது ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்து பாருங்கள், இது ஃபார்முலா கேட்குறாங்க. ஆல்கைன்னா என்ன, ஆல்கின்னா என்ன, ஆல்கைன்னா என்ன, எப்படியே ஃபார்முலா. ஓகேங்களா? ஆல்கேன் அப்படின்னா CnH2n+2. இதுதான் ஆல்கேன். ஆல்கேன் இப்போ ஆல்கேன் அப்படின்னா ப்ளஸில் வரும். அடுத்து பாருங்கள், இது ஆல்கீன்கள். அல்ஜீன்களில் ஆல்கீன்கள் அல்லது ஆல்கீன்கள். இது அல்கேன்கள், இது அல்கீன்கள். அல்கீன்களுக்கு வந்து CnH2n. ஓகேங்களா? அல்கீன்கள்னால் CnH2n. அல்கைன்கள்னால் H2n-2. அல்கைன்கள்னால் H2n-2. எரிசாரையும் பார்த்தீங்கன்னா 95% எத்தனால் இருக்கும், 4.5% தான் வாட்டர் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போ எரிசாரையும் எவ்வளோ மோசமானதுன்னு பாருங்கள். அதனால தான் எரிசாரையம் வைத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து எரிச்சிடலாம். நெருப்பிலே எரியாது. அது பேர் தான் எரிசாராயம். ஸோ இப்போ எரிசாராயம் என்பது 95% எத்தனால் இருக்கும், 4.5% நீர் இருக்கும். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்காங்க. 100% தூய் ஆல்கஹால் என்பது தனி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில்
4,5 மட்டும் சரி, மீதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கரிமச் சேர்மங்களின் பண்புகளில் தவறானது எதுன்னு கேள்வி கேட்டிருக்கான். இதில் பாருங்கள், 2 சேர்மங்கள் 2 வகைப்படும், கரிமச் சேர்மங்கள் கனிமச் சேர்மங்கள். ஓகேங்களா, கரிமச் சேர்மங்கள் என்பது உலோகங்கள்லேருந்து அலோகங்கள்லேருந்து கிடைக்கிறது. கனிமச் சேர்மங்கள் என்பது இயற்கையான சரிங்களா. ஸோ அப்போ கரிமச் சேர்மங்கள் அப்படின்னா பாருங்கள், நீரில் கரையாது, கரிம கரைப்பாங்கில் கரையும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. எளிதில் எரியக்கூடியவை, ஆமாம், எளிதில் சீக்கிரம் எரியும், ஆவியக்கூடியவை, வினைவேகம் குறைவு, சகப்பிணைப்பு தன்மை கொண்டவை, குறைவான உறுதிநிலை, அதிக கொதிநிலை, எல்லாமே கரெக்டு. ஸோ தவறானதே கிடையாது. அதனால் அனைத்தும் சரி ஆன்சர். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அது பாருங்கள், சரியானது தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், ஈஸியாக நீங்கள் போட்டலாம். டிஎஃப்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், ஐயூபிஎஸ்சினா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஐயூபிஎஸ்சி பேர்ஸ் கெமிஸ்ட்ரியில். அடுத்து சுவாச ஈவு பார்த்திங்கன்னா சுவாச ஈவுன்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு அளவு தான் சுவாச ஈவு. ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா, இது டை கிடையாது, ட்ரைன்னு வரணும். சரியா, இது டை கிடையாது, ட்ரைன்னு வரணும். அதனால் வந்து அது மட்டும்தான் தப்பு. புரோமின் வந்து நீருடன் வினை புரியாத தனிமம்னா புரோமின் தான். புரோமின் வந்து நீரோடு வினை புரியாது, நீரோடு வினை புரியாத ஒரே தனிமம் புரோமின். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ரேட்னா ஏடிபி மட்டும்தான் தப்பு. ஏன்னா ஏடிபி என்பது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு வரணும், இங்கே டைபாஸ்பேட்னு இருக்குது. சரிங்களா, அடுத்து வினிகர்னா என்ன? வினிகர்னா அசிட்டிக் அமிலம். ஏதாவது பாருங்கள், டைலூட் அசிட்டிக் ஆசிட், டைலூட் CH3COH. ஓகேங்களா, இப்போ வினிகர் என்பது டைலூட் அசிட்டிக் அமிலம். ஓகே, அடுத்து சலவை எந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பது எது? சோடியம் சிலிக்கேட். இந்த தனிமம் தான் சலவை எந்திரத்தில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், தயவுகூர்ந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லா டாப்பிக்லையும். ஓகேங்களா, பாருங்கள், குரோமோபிளாஸ்ட்னா நிறம், அதாவது என்ன கேட்டிருக்காங்க, பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குரோமோபிளாஸ்ட்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிற கணிகம். ஓகேங்களா, அதே குளோரோபிளாஸ்ட்னா பசுமை நிற கணிகம், அது குளோரோபிளாஸ்ட். குளோரோன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ குரோமோபிளாஸ்ட்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு. இதுலேயே கூட பார்த்திங்கன்னா கலர்ஸே கூட மாற்றி கேட்போம். அதனால் நீங்கள் கலர்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டு, ஆரஞ்சு, மஞ்சள். ஓகேங்களா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸு, சிவப்பு RCB. இது 2 டீமில் விளையாடுறவங்க அதிக 2 எடுத்தால் ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் குரோமோபிளாஸ்ட். கலர்ஸ் வந்து மறக்கக்கூடாது, மஞ்சளும் சிவப்பும். எப்பயுமே சென்னைக்கும் பெங்களூருக்கும் தான் பயங்கரமான போட்டி இருக்கும். சென்னையோட ட்ரெஸ் மஞ்சள், RCB வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே RCBனே இருந்தது சிவப்பு பெங்களூருக்கு. ஓகேங்களா, அடுத்து லியூகோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறமற்ற கணிகம். இது கரெக்டு. லியூகோபிளாஸ்ட்டு நிறமற்ற கணிகம், இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், கிளைகாலிசிஸ் பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் பகுதியில் நடக்கும். கிளைகாலிசிஸ் 3 வகையான சுழற்சி இருக்குது. ஒன்று கிளைகாலிசிஸ், இன்னொன்று கிரப் சுழற்சி, இன்னொன்று எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. சரிங்களா, இது 3 பாருங்கள். கிளைகாலிசிஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் பகுதியில் நடக்கும். அடுத்து கிரப் சுழற்சி பார்த்திங்கன்னா சைட்டோபிளாஸ்மில் நடக்கும். கிரப் சுழற்சி சைட்டோபிளாஸ்மில் நடக்கும். எலக்ட்ரான் கடத்து சங்கிலி மைட்டோகாண்ட்ரியாவோட உட்புறச்சவரில் நடக்கும். இது நல்லா டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதி பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறுபாட்டு விதியும் பயன்படுது. ஸோ A மற்றும் C. ஓகேவா, ராக்கெட் ஏவும்போது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்போ ராக்கெட் எந்த அளவுக்கு மேலே வேகமாக பறக்குதோ அந்தளவுக்கு வெளியில் புகை வரும். ஸோ ராக்கெட் ஏவுதலில் நியூட்டன் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் ஆன்சர் A மற்றும் C. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது ஃபார்முலா வந்து 1/f. 1/f, அதாவது குவிய தொலைவுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா 1/f. F மீன்ஸ் குவிலன்ஸோட குவிய தூரம் அர்த்தம். ஓகேங்களா, குவிலன்ஸோட திறம். அப்போ லென்ஸின் திறன் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1/4 = 0.25. அதாவது 1 வந்து 4ஆல் வகுத்தோம்னா
0.25 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ குவிய தொலைவுன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் வேல்யூ, குழிய தொலைவுன்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ குவிய தொலைவுன்னு கேட்டாங்க, அப்போ -2 மீட்டர். ஓகேங்களா? சப்போஸ் மீட்ரு 0.25, அது சென்டிமீட்டர் கேட்டால் இன்ட்டு 100 பேருக்கு தான் உங்களுக்கு சென்டிமீட்டர் மாறிடும். இப்போ 25 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு. ஆன்சர் வந்து 8.31 J mole for -1 K for -1. சரியா? இப்போ பொதுவாயு மாறிலியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 8.31 ஜூல் மோல் ஃபார் -1 கெல்வின் ஃபார் -1. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தொடர் இருக்குது, எத்தனை தொகுதின்னு கேட்கலாம். இதில் 7 தொடர்கள் இருக்குது, 18 தொகுதியில் இருக்குது. ஓகேங்களா? ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர் தனிமங்கள் வச்சுருக்குங்க. தனிம வரிசை அட்டவணை வந்து இதுனா எப்படி எத்தனை தொடர்கள் இருக்குது, எத்தனை தொகுதின்னு சொல்கிறாங்க. 7 தொடர்கள். ஸோ ஆவர்த்தன அட்டவணையில் 7 தொடர்கள் இருக்குது, 18 தொகுதிகள் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து ஆலஜன் குடும்பத்தை எந்த தொகுதி சார்ந்தது? ஆலஜன் குடும்பங்கள் இருக்கு இல்லையா? ஆலஜன் குடும்பங்கள்லாம் எந்த தொகுதியை சார்ந்தது? இது வந்து 17வது தொகுதியை சார்ந்தது. மொத்தம் 18 தொகுதி இருக்குது. அதில் 17வது தொகுதி ஆலஜன் தொகுதி. ஓகேங்களா? தொகுதி வந்து நீங்கள் பார்க்கணும். 1வது தொகுதி, 2வது தொகுதி, 3வது தொகுதி, 5வது தொகுதி, அது மாதிரி பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அது தொடர்புனா 1, 2, 3 கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள், உலோகப்பொடிகள்லாம் வரும். அதை நீங்கள் பக்காவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுதிகளில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி, அதே போல் வந்து எஃப் தொகுதி, லாந்தனைடு, ஆக்டினைடு, மந்தவாயுக்கள், இது எல்லாமே தொகுதியில் கொடுத்துருப்பான். நமக்கு வந்து ஆலஜன் தொகுதி 17வது தொகுதி. சரிங்களா? ஸோ பக்கமாக நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்த வகுப்பில் முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.